பேசிக்கலி வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி ஹெட்செட் இருந்தால் மாட்டிக்கோங்க. தரமான ஹெட்செட் நம்ம யூடியூப் சேனலில் கொடுக்குறோம், வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் எங்கே வந்துருக்கணும் பார்த்தீங்கன்னா, முடி வெட்டுறதுக்காக தலையில் இருக்க முடிய வெட்டுவதற்காக மணக்குடியில் இருக்கக்கூடிய ஹை லுக் அப்படிங்கிற சலூனுக்கு வந்திருக்கும். ஏன்டா அதுக்கு மயிலாடுதுறையிலேருந்து 5 கிலோமீட்டர் தாண்டி போகணும்னு சொல்லி கேட்குது. புரியுது ஏன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து என்னுடைய நண்பர் பார்த்தீங்களா கலகலன்னு ஜகன்னு வச்சிருக்கிறாரு, பொருள் ஹேர் ஸ்டைல்லாம் வச்சிருக்கிறாரு. இவர் புதுசாக இப்போ கடை திறந்துருக்கிறாரு. இந்த கடைக்கு ரிவ்யூ பண்ண மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி போயிருக்கோம். கடை திறந்து 8 மாதத்துக்கு மேலே ஆகுது. ஆனால் நான் மொட்டை அடிச்சிருந்தேன் அப்படிங்கிறனால என்னால் முடி வெட்டுறதுக்கு போக முடியலைங்க. அதுக்கப்புறம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, இவர் கூட நான் ஆல்ரெடி இன்னொரு வீடியோவும் போட்டிருக்கேன். கிட்டத்தட்ட 1 வருஷத்துக்கு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ ரிலேட்டட் வீடியோ மற்றும் டிஸ்கிரிப்ஷன்லையுமே லிங்க் கொடுக்குறேன்னு ட்ரை பண்ணி பாருங்கள். ஹேர் ஸ்டைலை வந்து நீங்கள் எங்கே வேணால் பண்ணலாம். நீங்கள் உங்கள் ஊரில் கூட பண்ணி, உங்கள் வீட்டில் கூட, ஏன் நீங்கள் கூட பண்ணிக்கலாம். ஆனால் நம்ம எதிர்பார்க்குற மாதிரி அவுட்புட் எங்கே வருதோ அவன் தாண்டா நல்ல பார்பர் அப்படிங்கிற பட்சத்தில் இவர் தான் என்னை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு நல்ல பார்பராக இருக்கிறார். மயிலாடுதுறையில் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து மணக்குடிங்கிற இதில் புது பஸ் ஸ்டாண்ட் வரப்போகுது. மயிலாடுதுறை புது பஸ் ஸ்டாண்ட் வரப்போகுது. அங்கே தான் இவர் கடை திறந்துருக்காரு. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹேர் கட்டுக்கு வந்து டார்கெட் சேவ் பண்ணால் டார்கெட் மட்டும் 130, ட்ரிம் பண்ணால் ஒரு 80. அது அப்படியே சேர்த்து மென்ஷன் பண்ணால் 200 வந்துடும். மிலிட்ரி கட்டிங் மாதிரி. ஓகே. அப்படியே தான் கொட்ட விட்டுட்டீங்க. சேனல்லாம் வேறு யூடியூப் சேனல்லாம் போட்டுட்ருக்கீங்க. நீங்கள் அதுக்கு அப்புறம் ஃபாலோ பண்ண முடியுங்க. அது என்ன பண்ணுறது? ஆமாம், எங்கள் அப்பாவுக்குமே வெற்றிக்காக தானே. ஆமாம், இருக்காது. அது இல்லாமல் ஹாஸ்டலில் தங்குறோமா, அங்கே வந்து அவ்வளோ ப்ரோட்டீன் ஃபுட்டெல்லாம் இருக்காது. ஆமாம், சும்மா சாம்பார், ரசம், மோர் அதெல்லாம் தான் இருக்கும். இப்போ இது ஹெட்ஃபோனு ஏர்பட்ஸ் வைக்கிறீங்களா, அதெல்லாம் வந்து இங்கேயா இல்லை அங்கே? இங்கே தான், இங்கேயும் வைப்போம், அங்கேயும் வைப்போம். அங்கே வந்து அதிகமாக வாங்குவாங்க. அங்கே அதிகமாக பசங்க வாங்குவாங்க. ஆமாம். இப்படி வியாபாரம் நல்லா போதா? அவங்க போயிட்டு இருக்குங்க. 1 வருஷம் ஆயிடுச்சு நீங்கள் ஆரம்பிச்சு? அடுத்த மாதம் தான் 1 வருஷம். சரிங்க, ஹேர் கொட்டுதுங்கிறீங்கல்ல, ஆமாம். அதுக்கு என்ன பண்ணுறது? இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் வந்து நீங்கள் கொட்டாமல் இருக்கணும்னா இதுக்கு வந்து இன்ஜெக்ஷன் இருக்குங்க. ஒரு இன்ஜெக்ஷன் வந்து 1000 ரூபா. அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து பிளட்டு தான். நம்மளுக்கு பிளட்டை எடுத்து மேலே ஸ்கின்ல போடுவாங்க. அதுக்கு மூணத்தில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. வர போய் பண்ணிட்டு வந்திருக்கு, முடி கொட்டல அப்படின்னாங்க. ஆனால் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இந்த இன்ஜெக்ஷனை போட்டுட்டு போகிறதுக்கு முன்னாடி ஒரு மொட்டையை அடிச்சுருந்தாங்க. சரி, மொட்டையை அடிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் வந்து நம்ம இன்ஜெக்ஷன் போட்டுமா. அப்படியே போட நம்ம ரிசல்ட் ஒன்றும் தெரியாதான். மொட்டையை அடிச்சுட்டு அப்புறமா இன்ஜெக்ஷன் போட்டுமா. ஒரு நாளைக்கு கேப் 2 நாள் கேப்பில் போடணுமா இன்ஜெக்ஷன். அங்கேயே திருச்சியில் இருக்கீங்களா, கோயம்புத்தூர்? இது பெரம்பலூர், திருச்சி பக்கத்தில் பெரம்பலூர். இப்போ எல்லாத்துக்கும் தானே முடிவெடுத்துது. இல்லை, வீட்டில் நான் வந்து கொஞ்சம் மேபி வாட்டர் மேக்ஸிமம் நீங்கள் இப்போ இருக்கிற சுச்சுவேஷனுக்கு நீங்கள் மொட்டையெல்லாம் அடிக்க முடியாது. ஏன்னா மேரேஜ் பார்த்துட்டு இருக்காங்க. அதனால இந்த மொட்டை அடிச்சு தான் வளர்ந்துருக்கு. மொட்டை அடிச்சு தான் மொட்டை வந்து ஜனவரி மாதம் அடித்தேன். ஆப்போசிட் அடிச்சிங்களா? அப்படின்னா எப்படி நார்மலாக தானே அடிச்சிங்க? இல்லை, இது நாகூர் தர்காவில் அடித்தேன். அது கோயில் அடிக்கிற மாதிரி தாங்க. இல்லை, இது ஆப்போசிட் அடிச்சிங்களா அப்படிங்கிறது? ஆப்போசிட் தான் எனக்கு புரியலையே. ஆப்போசிட்லாம் அடிச்சிருக்க மாட்டாங்க. ஆனால் நீங்கள் ஆப்போசிட் அடிச்சிருக்கீங்க. அதாவது வலிச்சிட்டு திரும்பி இப்படி ரிவர்ஸ் பண்ணணும். ஆமாம், அது வந்து இப்போ வந்து நார்மலாக போடுவாங்க ஒரு மொட்டை. ஆப்போசிட்டில் வந்து போடுறது மறுநாள் இல்லை 2 நாள் செஞ்சு போடுவாங்க ஆப்போசிட்டில். அது போட்டால் நல்லதுங்களா? ஆமாம், அந்த கொட்டாமல் இருக்கும். அவருக்கு வந்து கொட்டாது. கடை கிடைக்க மாட்டேங்குது இந்த லைனில். ஏன்னா ஃபஸ்ட் ஸ்டாண்ட் இங்கே தான் ஓப்பன் ஆகுது. தெரியுமில்ல இங்கே? அது எங்கே இருக்குது? எப்படி போகணும்? இப்படி இதே லைனில் போகணுமா? ஆனால் இதே லைன்லாம் போகணும். இதுலேருந்து ஒரு 50 மீட்டர் தானே நம்ம பஸ் ஸ்டாண்டு. இங்கே நம்ம கடையிலேருந்து 50 மீட்டர் தான். ஆமாம், பூம்புகார் நோக்கி போகணும். அவ்வளோ தூரம் போவேண்ணா நீங்கள். பூம்புகார் பூம்புகார் ரோடு தான் அது. அடுத்து இங்கே போனால் அடுத்த ஸ்டாப்பிங் சொல்லலாம். அடுத்த ஸ்டாப்பிங் கூட இருக்காது, இடையிலேயே தான் இருக்குது. அண்ணே, அடுத்த மாதம் ஓப்பன்ண்ணே. அடுத்த மாதம் ஓப்பனா? 6/3/6 ஓப்பன்ண்ணே. கன்ஃபார்ம்ண்ணே. 1 மாதம் தானே இருக்குது. அது கலைஞர் பர்த்டேவாக நினைவு நல்லா நடந்துருக்கு. அது டேட்டு 50 பஸ்ஸுக்குள்ளே விட்றாங்கண்ணே நம்ம ஊருக்கு. பஸ்ஸு புதுசாக பஸ் ஸ்டாண்ட் ஓப்பன் ஆகிற அன்றைக்கி எனக்கு தெரிஞ்சு ஒரு 20 பஸ் ஆச்சும் விட்றாங்க. சென்னை, ஆமாம், கோயம்புத்தூர் இங்கேருந்து மாற்றி விடுறாங்க பஸ்ஸெல்லாம்.
ஓகே. அந்த சைடு பாருங்க, இந்த சைடு கலெக்ஷன் பண்ணல இன்னும். ஓகேங்க. எஸ்ஏ எக்ஸாம் வேறு அப்ளை பண்ணியிருக்கேங்க. அப்புறம் என்னன்னு தெரியல. உங்களுக்கு ஒரு பொண்ணு அவங்க அதான் மனசு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. இந்த பொண்ணு நான் பார்த்தேங்க. அண்ணா என்னண்ணா இவ்வளோ வேலையாக இருக்கீங்க, ஒரு பொண்ணு கூட லவ் பண்ணுவீங்க? இல்லைங்க, இப்போ இந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா காசு தாங்க. ஆனால் இப்போ உள்ள காலகட்டத்தில் வந்து லவ்வே கிடையாது. அது வந்து ஒரு பெட்டர் செட்டில்மெண்ட் தான். இதெல்லாம் வந்து சும்மா டைம் பாஸ்க்காக உள்ள. ஓகே, ஒரு பாஸ் போட்டுக்கிறேன். I don't ever slow up, no I don't take shit. I got no love for the fakeness. If you wanna play tough and wanna hate this, I'll always show up. I don't ever slow up, no I don't take shit. I got no love for the fakeness. If you wanna play tough and wanna hate this, I'll always show up and make a statement. I don't ever slow up, no I don't take shit. I got no love for the fakeness. If you wanna play tough and wanna hate this, I'll always show up and make a statement. Everything I do is so distinctive, it's passionate. Every word I move so descriptive like an adjective. I got a vendetta against people who patent it. Being negative, you should be getting after it. I got facts over tracks, isn't that spitting slow, speaking fast, I can roast, I can gas, think I'm okay at last, but I don't know if that can erase. என்ன ரீஸ் பண்ற? ஆல்மோஸ்ட் முக்கால்வாசி ஹேர் ஸ்டைல் டன் ஆகிடுச்சு. ஃபைனல் அவுட்புட் பார்த்திங்கன்னா ஓகே. இது வந்து நம்ம செட் பண்ணி வச்சுட்டு உடனே எடுக்கிறது என்னதான் இருந்தாலும் குளிச்சதுக்கப்புறம் மாறும்னு சொல்லுவாங்க. பட் மேக்ஸிமம் அந்த மாதிரி நான் ஒன்றும் மாறலை. ஐ ஆம் ஃபுல்லி சாட்டிஸ்ஃபைடுங்க. ஓகே, நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வெயிட் பண்ணுறேன் பாய். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். மயிலாடுதுறையில் இருக்கிறவங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இட்ஸ் நாட் அ ப்ரொமோஷனல் வீடியோ. நான் ஹேர் கட் பண்ணதுக்கு பே பண்ணிட்டு தான் வந்திருக்கிறேன். ஸோ என்னோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் தான் நான் சொல்லியிருக்கேன், தவிர அது ப்ரொமோஷன் வீடியோ கிடையாது.